வணக்கம். தாயக நேரம் காலை 8 மணி. இது மிஷன் தமிழ் காணொளி சேவையின் செய்திகள். செய்தி தொகுப்பு மிஷன் தமிழ் செய்தி பிரிவு. செய்திகளை வாசிப்பவர்கள் நிலக்சனா செல்வராஜா மற்றும் நிக்கலாஸ் குறிஞ்சிகன். முதலில் தலைப்புச் செய்திகள். பொது வேட்பாளரை தமிழர்கள் நிறுத்தவே முடியாது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி எகத்தாளர். உரத்தை பயன்படுத்தி விடுதலை புலிகள் ஆயுதம் தயாரித்தார்கள். ரணில் சொன்ன புதிய தகவல். ஈழத்தமிழ் பெண்ணுக்கு தென்கொரியாவில் விருது வழங்கி கௌரவிப்பு. பப்புவா நியூகினியில் மண் சரிவு. 300க்கும் அதிகமானோர் பலி. பிரான்சின் ஆளுகையில் உள்ள நியூ கலிடோனியாவில் சிக்கிய சுற்றுலா பயணிகளை மீட்க புதிய திட்டம். இனி விரிவான செய்திகள். தொடர்வது தாயக மற்றும் ஸ்ரீலங்கா செய்திகள். வன்னியை தமிழீழ விடுதலை புலிகள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த போது இந்த பகுதிக்கு விவசாய உரங்களை அனுப்புவதற்கு ஸ்ரீலங்கா அரசு பயந்தது. உரத்தை பயன்படுத்தி புலிகள் ஆயுதங்களை தயாரிப்பார்கள் என்பதே அந்த அச்சத்துக்கு காரணம் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். காணி உரிமையை அனைவருக்கும் வழங்கும் உரிமைய வேலை திட்டத்தின் கிளிநொச்சி மாவட்ட நிகழ்ச்சி நேற்று முற்பகல் இரணைமடு நெலும்பியச மண்டபத்தில் இடம்பெற்றது. அதன்போதே ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்திருந்தார். கிளிநொச்சி நகரம் துரிதமாக வளர்ந்து வருகிறது. இந்த உறுதிகளை வழங்க முன்னர் மாகாண ஆளுநர்களின் அனுமதியை பெற்றுக்கொண்டோம். வெள்ளையர்கள் உருவாக்கிய சட்டத்தின் அடிப்படையில் இந்த காணிகள் வழங்கப்படுகின்றன. வெள்ளையர்கள் இந்த காணிகளை பாதுகாத்தனர். நீங்களும் இந்த காணிகளை பாதுகாக்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக ஆராய்வதற்கு நாடாளுமன்ற குழுவுக்கும் பணிப்புரை விடுக்கவில்லை. உண்மையில் இந்த காணி உரிமைகள் மக்களுக்கே கிடைக்க வேண்டும். 2003ஆம் ஆண்டு நான் பிரதமராக இருந்தபோது அரசியல் தன்னிறைவடைந்தோம். அதற்கு முன்னர் இந்த நிலைமை இருக்கவில்லை. அப்போது வன்னி பிரதேசம் புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொண்ட பின்னர் உரம் அனுப்புவது குறித்து ஆராய்ந்தோம். உரத்தை பயன்படுத்தி புலிகள் ஆயுதங்களை தயாரிக்கக்கூடும் என்ற அச்சம் இருந்தது. இது குறித்து உயர் இராணுவ அதிகாரிகளுடன் கலந்துரையாடினோம். அவர்களும் உரத்தை அனுப்ப வேண்டாம் என சொன்னார்கள். இதனால் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்ட பின்னர் தான் வன்னி பிரதேசத்துக்கு உரத்தை வழங்கினோம். 2003ஆம் ஆண்டு அரிசி உற்பத்தியில் இலங்கை தன்னிறைவு பெற்றது. அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்ததில் வன்னி, அனுராதபுரம், புலனறுவை மாவட்டங்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது என்றும் ரணில் தெரிவித்திருந்தார். பொது வேட்பாளரை தமிழர்களால் ஒற்றுமையாக முன்னிறுத்த முடியாது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னிடம் தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்துக்கு வந்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரனை அவரது இல்லத்துக்கு நேரில் சென்று நேற்று சந்தித்தார். பொது வேட்பாளர் தொடர்பாகவும் இதன்போது பேசப்பட்டது. பொது வேட்பாளரை எங்களால் நிறுத்த முடியாது என்ற கோணத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் கருத்து அமைந்தது. தமிழ் மக்கள் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்த தீர்மானத்தை முன்னெடுப்பதற்கான தகமை பின்னணி இல்லை என்று சொன்ன அவர், அதனால் பொது வேட்பாளரை நிறுத்த மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொது வேட்பாளருக்கு ஒரு வாக்கு, ஏனைய 2 வாக்குகளையும் சிங்கள வேட்பாளருக்கு வழங்குதலையும் அவர் வரவேற்றார். ஆனால் அவருடைய எண்ணம் என்னவென்றால் பொது வேட்பாளரை தமிழரால் நிறுத்த முடியாது என்பதாகும். அதே எமக்கு ஒரு வெட்கக்கேடான விடயம். அதை அவர் மனம் திறந்து சொன்னார். வடக்கு கிழக்கிலே நாம் சுயநிர்ணய உரிமையை உறுதிப்படுத்த பொது வாக்கெடுப்பை பெற்றுக்கொள்வதால் பல நன்மைகள் கிடைக்கக்கூடும். பல நாடுகளில் இந்த மக்கள் தீர்ப்பால் சுயநிர்ணய உரிமை கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆகவே அதனை பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கக்கூடும். பொது வேட்பாளரை ஆதரித்து போதுமான தமிழர்களை வாக்களித்தால் நமது மனநிலை, எதிர்பார்ப்புகளை, அபிலாசைகளை வெளிக்கொண்டு வருவதாக இருக்கும். இதை நான் சொன்னதும் ரணில் சிரிப்புடன் முடியாத காரியம் என்று கூறிவிட்டு சென்றார். மேலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தனித்துவத்தை பற்றி அவர் பேசவில்லை. ஜனாதிபதி தேர்தல் குறுகிய காலத்தில் நடக்கும் எனவும் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அர்த்தத்தில் அவரின் பேச்சுக்கள் இருந்தன என்று விக்னேஸ்வரன் ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழ் பெண் ஒருவர் தென்கொரியாவில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினரினதும் படையினதும் ஒடுக்குமுறையினால் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழ் பெண்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களை வலுப்படுத்துவதற்காகவும் அமரா என்ற அமைப்பை ஆரம்பித்து சிறப்பாக தனது செயற்பாடுகளை முன்னெடுத்து வரும் சுகந்தினி என்பதற்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழ் பெண்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் மனித உரிமை செயற்பாட்டாளரான சுகந்தினி மதியமுதன் தங்கராஜாவிற்கு தென்கொரியாவின் மே 18 நினைவு அறக்கட்டளை 2024 குவாங்ஜூ விருதினை வழங்கி கௌரவித்துள்ளது. சுகந்தினி 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை, பாலியல் வன்முறைகளில் இருந்து தப்பியவர். இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் அனைத்தையும் இழந்த பல பெண்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துபவராக, துணிச்சல் தைரியத்தின் அடையாளமாக சுகந்தினி காணப்படுகிறார் என மே 18 நினைவு அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. சுகந்தினியின் செயற்பாடுகள் தங்கள் அமைப்பின் உணர்வுகளோடு நெருக்கமானதாக காணப்படுகின்றன என கருதுவதாக தெரிவித்து மே 18 நினைவு அறக்கட்டளை ஸ்ரீலங்காவில் தமிழ் பெண்களின் மனித உரிமை நிலவரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான அவரது முயற்சிகளுக்கு தமது உறுதியான ஆதரவை வழங்குவதாக தெரிவித்துள்ளது.
கிளிநொச்சிக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரும்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் நடத்த இருந்த போராட்டத்திற்கு நீதிமன்ற தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட வலிந்து ஆக்கப்பட்ட உறவுகள் சார்பில் கதிர்காமநாதன் கோகிலவாணி இதுகுறித்து நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தினார். ரணிலின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்த திட்டமிட்டிருந்தோம். எமது பிள்ளைகளை யுத்த காலத்தில் ராணுவத்தின் கையில் ஒப்படைத்தும் விசாரணைக்கு என்று அழைத்தும் காணாமல் ஆக்கப்பட்டும் இன்று வரையில் எமக்கான நீதி கிடைக்கப்பெறவில்லை. கடந்த யுத்த காலங்களில் உண்ண உணவின்றி உப்பு கஞ்சி குடித்து உயிரை காத்துக் கொண்டோம். அதனை சர்வதேசத்திற்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் எடுத்துக்காட்டு முகமாகவே மே 18 முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வந்தது. குறைத்த நினைவு கஞ்சிகளை ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் போலீசார் கஞ்சியை காலால் தட்டி சுகாதார கேடு என பலரை கைது செய்துள்ளனர். பட்டுவாகலில் கையளித்தோம், ஓமந்தையில் கையளித்தோம். எங்களுடைய உறவுகளுக்கு எந்த விதமான பதிலும் தராத பட்சத்தில் இவர்களை நாங்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம். எங்களுக்கு சர்வதேசமே நீதியை பெற்றுத்தர வேண்டும். இதே நேரத்தில் 2009 மே மாதம் 19 முடிவுக்கு வந்த போராட்டம், அவர்கள் நாங்கள் உணவின்றி கஞ்சியுடன் தான் நாங்கள் இன்று. செய்திகள் இனி தொடர்வது சர்வதேச செய்திகள். பிரான்சின் அபர்வில்லஸ் நகரில் மே 23 இடம்பெற்ற கிரனைட் வீச்சு தாக்குதலில் 2 காயமடைந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 வீதியின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு வாகனம் ஒன்றுக்குள் கிரனைட் குண்டை வீசியுள்ளனர். கிரனைட் வீசப்பட்ட போது அந்த சொகுசு வாகனத்துக்குள் எவரும் இருக்கவில்லை. அந்த சமயத்தில் வீதியால் நடந்து சென்ற 2 குண்டுவெடிப்பில் சிக்கி காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. உடனடியாக அங்கு வந்த போலீசார் விசாரணைகள் இறங்கினர். இதுவரை தாக்குதலாளிகள் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பப்புவா நியூகினியாவில் நேற்றைய தினம் பெய்த கனமழையினால் அங்குள்ள எங்கா மாகாணத்தின் காகோளம் கிராமத்தில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை 3 மணியளவில் ஏற்பட்ட இந்த மண் சரிவினால் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மண்ணில் புதையுண்டனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த பேரிடர் மீட்பு பணியினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த மண் சரிவில் சிக்கொண்டு சுமார் 300க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திடீரென ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி காணாமல் போயுள்ளவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைனுடனான போரை நிறுத்திக் கொள்ள ரஷ்ய ஜனாதிபதி புடின் தயாராக இருப்பதாக அவரது அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் ஆங்கில செய்தித்தளம் தெரிவித்துள்ளது. உக்ரைனுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டால் தமது தாக்குதல் நடவடிக்கைகளை முற்றிலும் நிறுத்திக் கொள்வதற்கு புடின் ஒப்புக்கொண்டிருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். மேலும் தற்சமயம் தாக்குதல்களில் ரஷ்ய படையினர் முன்னேறி வருவது உக்ரைனின் பகுதிகளை கைப்பற்றுவதற்கல்ல, மாறாக உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு சம்மதிக்க வைப்பதற்கு எனவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில் அமைதிக்காக ஒப்பந்தம் ஏற்படுவதை சில ஐரோப்பிய நாடுகள் தடுக்கின்றன. இது அதிருப்தியை அளிப்பதாக புடின் தனக்கு நெருக்கமான அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். மேலும் நேட்டோ உறுப்பு நாடுகளின் மோதலில் ஈடுபடவும் நாங்கள் விரும்பவில்லை. காரணம் அது பயங்கரவாதமான ஆயுத போராக உருவெடுக்கும். எனவே போர் நிறுத்தத்தை ரஷ்ய ஜனாதிபதி புடின் விரும்புகிறார் என ராய்ட்டர்ஸ் செய்தியில் கூறப்பட்டுள்ளது. பிரான்சின் ஆளுகைக்குட்பட்ட நியூ கலிடோனியா தீவில் வன்முறை சம்பவங்களால் அங்கிருந்து வெளியேற முடியாமல் தவித்து வரும் சுற்றுலா பயணிகள் இராணுவ விமானம் மூலம் மீட்கப்பட உள்ளனர். வன்முறைகள் காரணமாக நியூ கலிடோனியா தீவில் விமான சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன. இதனால் அங்கு சுற்றுலா சென்றிருந்த பிரான்ஸ் மக்கள் உள்ளிட்ட பல வெளிநாட்டவர்கள் 2 வாரங்களுக்கு மேலாக சொந்த நாடுகளுக்கு திரும்ப முடியாத நிலையில் அங்கு சிக்கிக் கொண்டுள்ளனர். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் நிலைமைகளை ஆராய 2 நாட்கள் நியூ கலிடோனியா தீவுக்கு பயணித்திருந்தார். இதன்போது தம்மை அங்கிருந்து வெளியே செல்ல உதவுமாறு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து இராணுவ விமானங்கள் மூலம் சுற்றுலா பயணிகளை நியூ கலிடோனியா தீவிலிருந்து மீட்குமாறு மேக்ரோன் உத்தரவிட்டுள்ளார். நேற்று முதல் தொகுதி பயணிகள் இராணுவ விமானத்தின் மூலம் பிரான்சை வந்தடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது வேட்பாளரை தமிழர்கள் நிறுத்தவே முடியாது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி எகத்தாளர். உரத்தை பயன்படுத்தி விடுதலை புலிகள் ஆயுதம் தயாரித்தார்கள். ரணில் சொன்ன புதிய தகவல். ஈழத்தமிழ் பெண்ணுக்கு தென்கொரியாவில் விருது வழங்கி கௌரவிப்பு. பப்புவா நியூகினியில் மண் சரிவு. 300க்கும் அதிகமானோர் பலி. பிரான்சின் ஆளுகையில் உள்ள நியூ கலிடோனியாவில் சிக்கிய சுற்றுலா பயணிகளை மீட்க புதிய திட்டம். இத்துடன் மிஷன் தமிழின் செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் மற்றொரு செய்தி அறிக்கையில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.